இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணைய தலைவர் விஜயகுமார் முதல்வருடன் சந்திப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புயல் எச்சரிக்கை. தமிழகம் புதுவையில் கனமழைக்கு வாய்ப்பு. புதுவையில் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் சஸ்பெண்ட். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடற்கரை பொது சொத்துக்கள் குறித்து புதுச்சேரி அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்த கோரி மீனவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணைய தலைவர் விஜயகுமார் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். மத்திய அரசின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் விஜயகுமார் இவர் மத்திய அரசின் தொழில்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாடுகளை நீக்குதல் மற்றும் இணக்க சுமை குறைப்பு அமைப்பின் சிறப்பு குழு உறுப்பினராகவும் உள்ளார். புதுச்சேரி வந்துள்ள இவர் நேற்று கோடல் அக்காடில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்டுப்பாடுகளை நீக்குதல் மற்றும் இணக்க சுமை குறைப்பு குறித்து அனைத்து துறை செயலர்கள், துறை தலைவர்கள் மற்றும் தொழிற்சாலை மற்றும் தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். பின் சட்டசபைக்கு சென்று முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சந்திப்பின் போது தலைமைச் செயலர் சரத் சௌகான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் உடனிருந்தனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வடக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு வங்கக்கடலில் மேற்கு வங்கதேச கடற்கரை பகுதியில் மையம் கொண்டுள்ளது. அதன்படி மேகாலயாவிற்கு தெற்கில் 130 கிலோமீட்டர், சாகர் தீவுக்கு 150 கிலோமீட்டர், கொல்கத்தாவிற்கு 170 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கிறது. இது மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முற்பகல் வாக்கில் மேற்கு வங்கதேச கடல் பகுதியில் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இது அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு வங்கம், அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, ஜார்க்கண்ட் வழியே நகரக்கூடும் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் நாளை ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி கடத்தப்பட்ட வழக்கில் சிறுமியை மீட்க ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கியதாக வில்லியனூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். புதுவை வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி கடத்தப்பட்ட வழக்கில் சிறுமியை மீட்க ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கியதாக வில்லியனூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இது புகாரானதை தொடர்ந்து சரண்யாவின் கணவரான பாகூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பிரபு மனைவி லஞ்சமாக பெற்ற ரூபாய் 5000 திருப்பி அனுப்பினார். இதுகுறித்து சப் இன்ஸ்பெக்டர்கள் சரண்யா, பிரபு ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அளித்த புகாரின் பேரில் புதுவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதுபோல் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் குட்கா விற்பனை செய்தவரின் பொருட்களை திருப்பி ஒப்படைக்க லஞ்சம் வாங்கிய உதவி ஆய்வாளர் பக்ரிசாமியை சிபிஐ கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா, பக்ரிசாமி ஆகியோரை சஸ்பெண்ட் செய்தும் சரண்யாவின் கணவரான பாகூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பிரபுவை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்தும் போலீஸ் டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். மீனவர்களின் பொது சொத்துக்களை தாரை வார்க்க திட்டமிடும் புதுச்சேரி அரசை கண்டித்து அடுத்த கட்டமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வகையில் புதுச்சேரியில் போராட்டம் நடத்தப்படும் என்று மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பாளர் மங்கையர் செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுதேசமில் அறிக்கை இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பாளர் மங்கையர் செல்வம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் மீனவ பஞ்சாயத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு கடற்கரை வரைவு மேலாண்மை திட்டங்களை வெளியிட்டு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் புதுச்சேரியில் கடற்கரை பொது சொத்துக்கள் 612 ஏக்கர் பதியப்பட்டுள்ளன. ஆனால் 551 ஏக்கர் பொது சொத்துக்கள் இன்னும் பதியப்படவில்லை. இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் 575 ஏக்கர் பதியப்படாமல் உள்ளது. மீனவர்கள் உரிமைகளுக்கு எதிராகவும் பெருமுதலாளிக்கு ஆதரவாகவும் மீனவர்களின் பொது சொத்துக்களை தாரை வார்க்க திட்டமிடும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வகையில் புதுச்சேரியில் போராட்டம் நடத்தப்படும் என்று மங்கையர் செல்வம் தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுருபள்ளம் பகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி முழுவதும் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் குமரகுருபள்ளம் பகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா
காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க முன்னாள் பாஜக மாநில நிர்வாகிகள் ஆனந்த கண்ணன், சாய் சுதாகர், ராயல், சீனிவாச பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருசுக்குப்பம் தில்லை நாடார் வீதியில் பல ஆண்டுகளாக மின் இணைப்பு இல்லாமல் அவதிப்பட்டு வந்த 15க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கம் ஏற்பாட்டின் பேரில் கேபிள்கள் மூலம் மின் இணைப்பு கொடுக்கும் வசதி துரிதமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குருசுக்குப்பம் தில்லை நாடார் வீதியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மின் இணைப்பு இல்லாமல் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். மேலும் மழை மற்றும் வெயில் காலங்களில் மின் இணைப்பு இல்லாமல் அவதிப்பட்டு வந்த இப்பகுதி மக்கள் மின் இணைப்பு பெற்றுத்தர வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தலைவருமான வி. பி. ராமலிங்கத்திடம் கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்ற வி. பி. ராமலிங்கம் மின்துறை அதிகாரிகளிடம் பேசி தனது சொந்த செலவில் குருசுக்குப்பம் தில்லை நாடார் வீதியில் உள்ள 15க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கம்பங்கள் நடப்பட்டு கேபிள்கள் மூலம் மின் இணைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இது அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. பல ஆண்டு காலம் மின் இணைப்பு இல்லாமல் தவித்து வந்த தில்லை நாடார் பகுதி மக்கள் பாஜக தலைவர் ராமலிங்கத்தை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. அவரது சிலைக்கு சபாநாயகர் அமைச்சர் மரியாதை செலுத்தினார். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை மரப்பாலத்தில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் எம்.ஏ. சண்முகத்தின் குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சான்றோர் குல சரும வரிவாளன கிராமணியார் பேரவைத் தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் நிர்வாகிகள் எம்.ஏ. சண்முகம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுநகர் ஸ்ரீ ஜெயகொண்ட மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயகொண்ட மாரியம்மன் ஆலய ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு திருத்தேர் ஊர்வலம் வந்து நேற்றிரவு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினர் செய்திருந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் ஏற்பாட்டில் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் முருங்கம்பாக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். விழாவில் மாநில ஆலோசகர் லட்சுமணன், நகர செயலாளர் கவுண்டர் செந்தில், மாநில இளைஞரணி செயலாளர் பிரதீப் சேதுபதி, மாநில துணை அமைப்பாளர் ஜே.பி. சிவராமன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினர் இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட விடுதலை கழகத்தினர் பரப்புரை பயணம் மேற்கொண்டனர். திராவிட விடுதலை கழகம் சார்பில் புதுவையில் இடபிள்யூஎஸ் எனப்படும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி பரப்புரை பயணம் நேற்று தொடங்கியது. அண்ணா சிலை அருகிலிருந்து தொடங்கிய இந்த பயணத்தை திராவிட விடுதலை கழக தலைவர் லோகையப்பன் தொடங்கி வைத்தார். இதில் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வம், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் உட்பட பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பரப்புரை பயணம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று காமராஜர் சாலையில் உள்ள பெரியார் சிலை முன்பு முடிவு பெற்றது. பெரிய காலாப்பட்டு ஈசிஆர் சாலையில் பேக்கரி கடைக்கு முன்பு வண்டி நிறுத்தியதால் ஏற்பட்ட தகராறில் கல்லூரி மாணவியை தாக்கிய தள்ளுவண்டி கடை உரிமையாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு ஈசிஆர் சாலை முருகன் கோவில் சாலை சந்திப்பில் உள்ள பேக்கரி கடையில் நேற்று முன்தினம் பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியைச் சேர்ந்த திருசெல்வம் மகள் கல்லூரி மாணவி பொருட்கள் வாங்க கடை முன்பு வண்டியை நிறுத்தி சென்றார். அப்போது பேக்கரி கடை அருகில் தள்ளுவண்டி கடை வைத்துள்ள சுமதி கடை அருகே வண்டியை நிறுத்தக்கூடாது என்று திட்டியுள்ளார். இதனால் வாக்குவாதம் முற்றி மாணவியை சுமதி தள்ளிவிட்டு கைகளால் அடித்து பற்களால் கடிக்கவும் செய்துள்ளார். இதனால் மயங்கி விழுந்த மாணவியை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்த மாணவியின் பெற்றோர் வந்து பார்த்தபொழுது சுமதி கடையை மூடி தலைமறைவாக சென்று விட்டார். இந்நிலையில் நேற்று காலை மீண்டும் மாணவியின் பெற்றோர், உறவினர்கள், பொதுமக்கள் திரண்டு கடையை முற்றுகையிட்டனர்.
தகவல் அறிந்து வந்த காலாப்பட்டு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஈசிஆர் சாலைக்கு இடையூறாக இருந்த தள்ளுவண்டி கடையை அப்புறப்படுத்தினர். இதனையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுநகர் ஸ்ரீ ஜெயகொண்ட மாரியம்மன் கோவில் தேர் வீதி விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் பங்கேற்று நிகழ்வுகளை துவக்கி வைத்தனர். உருளையன்பட்டி தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயகொண்ட மாரியம்மன் ஆலய ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. அதில் திருத்தேர் புறப்பாடு நடைபெற்றது. தேர் உபயதாரர்கள் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, திமுக பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பட்டி தொகுதி பொறுப்பாளருமான கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேர் புறப்படுதலை துவக்கி வைத்தனர். பின்னர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் முருகன், பொருளாளர் சசிகுமார், இளைஞரணி துணை அமைப்பாளர் தாமரை மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கட்சியை பதிவு செய்யாமல், கட்சிக்கு அடித்தளமே இல்லாமல் பொதுக்கூட்டம், மாநாடு, மூன்றாவது அணி அமைக்க முடிவெடுப்பது என்பது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா என்று மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸிற்கு சேர்மன் RL வெங்கட்ராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் RL வெங்கட்ராமன் தலைவர் ராமதாஸிற்கு அனுப்பிய கடிதத்தில், புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற செயற்கூட்டத்தில் மக்கள் முன்னேற்ற கழகம் தலைமையில் மூன்றாவது அணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும், அதற்குள் கட்சி பதியவும், கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்த நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களை நியமிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த செய்தி ஏப்ரல் 7ஆம் தேதி அனைத்து செய்தித்தாள்களில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மூன்றாவது அணி அமைக்க முடிவு என்று தலைப்பிட்டு செய்திகள் வந்ததை நினைவுபடுத்துகின்றேன். அதிலிருந்து கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்தும் வேலைகளை 3.5 மாத காலமாக விட்டுவிட்டு மீண்டும் மூன்றாவது அணி என்று அதே தீர்மானத்தை நிறைவேற்றுவது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா? இது எந்த விதத்தில் நியாயம்? 60 பேரில் 15 பேர் மட்டுமே 2க்கு 3 மடங்கு இல்லாதது கலந்து கொண்ட மெஜாரிட்டி இல்லாத செயற்குழு கூட்டம், நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு அணித்தலைவர்கள் கூட்டம் தங்கள் இல்லத்தில் 10 நாட்களுக்கு முன்பு கூட்டப்பட்டது. அதில் வெறும் 8 பேர் கலந்து கொண்ட நிலையில் கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் என்று மீண்டும் 20/7/2025 அன்று கூட்டப்பட்டது. அதில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டம், மாநாடு, மூன்றாவது அணி அமைக்க வேண்டும் என்று தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. பத்திரிகை செய்தியும் வந்துள்ளது. இது ஏற்கனவே ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அதே முடிவை மீண்டும் எடுப்பது தவறு இல்லையா? இது தங்களின் சுயநல போக்கை காண்பிக்கின்றது. இந்த கூட்டத்தில் மொத்தம் கலந்து கொண்டதே 25 பேர் தான். அதில் மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் என மொத்தம் 60 பேர் உள்ள நிலையில் 15 பேர் மட்டுமே இருந்தனர். மீதி 10 பேர் எந்த பதவியிலும் இல்லாதவர்கள். மாநில நிர்வாகிகள் அதிகபட்சம் பேர் கூட்டத்திற்கு வரவில்லை. மேலும் மகளிர் அணி, இளைஞர் அணி தலைவர்கள், SC/ST பிரிவு அணி என்று யாரும் கலந்து கொள்ளவில்லை. செயற்குழுவில் தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டுமென்றால் 3/2 பங்கு மெஜாரிட்டி இருக்க வேண்டும். பொறுப்பில் இருப்பவர்கள் 60 பேரில் 40 பேர் இருக்க வேண்டும். 15 பேர் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் கட்சிக்கு அடித்தளமே இல்லாமல் கட்சி ஆரம்பித்து 2 வருடம் நெருங்கும் நிலையில் கூட கட்சியை பதிவு செய்ய முடியாமல் இருக்கின்ற இந்த நிலையில் கூட்டத்திற்கு வராத மற்ற மாநில நிர்வாகிகளை கலந்து பேசாமல் பொதுக்கூட்டம், மாநாடு நடத்த வேண்டும் என்றும், 2026 தேர்தலுக்காக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மற்ற கட்சிகளுடன் இணைந்து மூன்றாவது அணி அமைத்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று எந்த அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றினீர்கள்? இது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா? சேர்மன் ஆகிய என்னை கலந்து ஆலோசிக்காமல் கூட்ட தேதியை அறிவிப்பதா? மேலும் சேர்மன் என்ற பதவியில் நான் இருக்கும்போது என்னிடம் கலந்து பேசாமல் நான் ஊரில் இல்லாத நேரத்தில் எப்படி கூட்டம் நடத்தினீர்கள்? இதிலிருந்து செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாகவே தாங்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து திணித்து விட்டீர்கள் என்றே கூற வேண்டும். இது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் இல்லையா? நமது கட்சி இருக்கும் இந்த நிலையில் எந்த கட்சி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணி வைக்கும்? நான் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பேசும்போது கூட கட்சியை முதலில் பதிவு செய்ய வேண்டும் என்றும், கட்சி அலுவலகம் திறக்க வேண்டும், கட்சியை நன்கு வலுப்படுத்த வேண்டும் என்றும் அறிவிக்க வேண்டிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவரையும் அறிவித்துவிட்டு கட்சிக்கு அடித்தளத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு பொதுக்கூட்டம், மாநாடு போன்றவற்றை நடத்த வேண்டும் என்றும், மூன்றாவது அணி அமைக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தேன். ஆனால் என்னுடைய கருத்தை தாங்கள் பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். இப்போது திடீரென்று கட்சியின் பொதுக்கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி என்று முடிவெடுப்பது, திணிப்பது தவறு இல்லையா? மக்கள் முன்னேற்ற கழகம் மக்களுக்கான கட்சி என்று தாங்கள் கூறியது உண்மை என்றால், கட்சி வளர்ச்சி அடைய, சுதந்திரமாக செயல்பட மாநில அளவில் சர்வாதிகாரம் இல்லாமல் 10 பேர் கொண்ட உயர்நிலை கமிட்டி அமைக்க வேண்டும். அந்த கமிட்டியில் நியமிக்கப்படுபவர்கள் சுயநலம் இல்லாமல், பாகுபாடு பார்க்காமல் சுதந்திரமாக கட்சி வளர்ச்சிக்காக செயல்பட அனுமதிக்க வேண்டும். அப்போதுதான் கட்சி வளர்ச்சி அடையும். அதேபோல் கட்சி தலைமை அலுவலகம் தங்கள் வீட்டிலிருந்து மாற்றப்பட வேண்டும். பிறகு பொதுக்கூட்டம், மாநாடு நமது கட்சி தலைமையில் மூன்றாவது அணி அமைக்க முயற்சி செய்யலாம்.
2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம். ஆகவே பொதுக்கூட்டம், மாநாடு, 3வது அணி அமைப்பது சம்பந்தமாக முதலில் கட்சி பதிவை பெற்று கட்சிக்கு சரியான அடித்தளம் அமைத்து கட்சி வளர்ச்சிக்குண்டான வேலை செய்ய வழிவகுக்க வேண்டும் என்றார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில மகளிர் அணி செயலாளர் KRP ராஜேஸ்வரி பெருமாள் ராஜா கவுண்டர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். விழாவில் மாநில பொருளாளர் முகமது யூனுஸ், மண்டல செயலாளர் சிவராமன், நகர செயலாளர் கவுண்டர் செந்தில், இளைஞரணி செயலாளர் பிரதீப், மாநில வன்னியர் சங்க செயலாளர் மணிரத்னம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வினோபா நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு விளக்கு பூஜை நடைபெற்றது. விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். உழவர்கரை நகராட்சி புதுச்சேரி வினோபா நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. ஆடி திருவிழாவில் 2ஆம் நாளாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மதியம் அன்னதானம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான விளக்கு பூஜை நேற்று இரவு நடைபெற்றது. விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி வசந்தகுமார், கோவில் நிர்வாகிகள் நாகமணி, கிஷோர்குமார், ரமா என்கின்ற சுமுத்ரா, சுகுமார், சுப்புராயன், ராமதாஸ், உமா, சுதன், பழனிராஜா, மதிவாணன் உட்பட விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று பால்குட ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நேற்று அங்காளம்மன் கோவில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதற்காக புதுச்சேரி முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்திலிருந்து புறப்பட்ட பால்குட ஊர்வலம் கொம்பாக்கம் சாலை வழியாக அங்காளம்மன் கோவிலை அடைந்தது. ஊர்வலத்தில் எடுத்து வரப்பட்ட பால் குடங்களை வைத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் செங்கலநீர் அம்மன் கோவிலில் 97ஆம் ஆண்டு கடல் மகோற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி வாழைக்குளம் அப்பாவு நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கலநீர் அம்மன் ஆலயத்தில் 97வது ஆண்டு சடல் மகோற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று அம்மனுக்கு பார்சாகை பார்த்து சடல் வைபவம் நடைபெற்றது. இதில் விரதம் இருந்த பக்தர்கள் சடல் அணிந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை செங்கலநீர் அம்மன் ஆலய உரிமையாளர், முன்னாள் சபாநாயகர் பழனிராஜா மற்றும் விழா குழுவினர் தண்டாயுதபாணி, மனோகரன், ரவி, சௌரிராஜன் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9210 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 125 ரூபாய். இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணைய தலைவர் விஜயகுமார் முதல்வருடன் சந்திப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புயல் எச்சரிக்கை. தமிழகம், புதுவையில் கனமழைக்கு வாய்ப்பு. புதுவையில் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் சஸ்பெண்ட். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடற்கரை பொது சொத்துக்கள் குறித்து புதுச்சேரி அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்த கோரி மீனவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். மாணவியை தாக்கிய தள்ளுவண்டி கடை உரிமையாளர், மக்கள் போராட்டத்தால் கடையை அகற்றிய போலீசார்.